அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு 2 நாளா 3 நாளா வீடியோங்கிறது வராம இருக்கும். எனக்கு கொஞ்சம் பெர்சனலான விஷயங்கள், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால தான் நான் வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணாம இருந்தேன். இதற்கு இடையில எங்க ஊரான கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சம்பவங்கிறது நடந்திருக்கு. இந்த சம்பவத்தால நான் கோயம்புத்தூர்காரன் அப்படி சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு வெட்கமா இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்க கேட்கலாம். இவங்க பண்ண இந்த தப்பால, கோயம்புத்தூர்காரங்க எல்லாத்தையும் நீங்க தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு. நான் அப்படின்னு சொல்ல வரல. இப்போ இந்த பிரச்சனை இப்போ கோயம்புத்தூர்ல இந்த சிறுமிய பாலியல் பண்ணி கொண்டிருக்காங்களே, இந்த டேஷ் சரிங்களா? இந்த டேஷ் கொண்டிருக்காங்களே, இப்போ இந்த பிரச்சனைய இப்போ இந்த நம்ம இந்தியாவா இருக்கட்டும், அது இல்லாம நம்ம வெளிநாடா இருக்கட்டும், அங்க இந்த நியூஸ பார்க்குறவங்க டோட்டலா எப்படி பார்ப்பாங்க? இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். சரிங்களா? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதான் இந்த 3 நாள்ல நான் வீடியோ போடாத இடையில இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இது கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா, எ எனக்கு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சிலுக்குது. எப்படி இப்படிலாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்க நெறைய கேள்விங்கிறது இருக்கு. நம்ம இந்த வீடியோல என்ன ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறோம்னா, இப்போ இந்த சம்பவங்கள் நடந்திருக்குல்ல, இது எப்படி நடந்துச்சு? எங்க நடந்துச்சு ஃபர்ஸ்ட்டா சரியா? அதுக்கப்புறம் இந்த டேஷ்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தந்திருக்காங்க? அப்படிங்கிறத நம்ம ஏ டூ இசட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த வீடியோ நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா, இந்த மாதிரி வீடியோ நான் எதுக்காக எடுக்கிறேன்னா, இப்போ இந்த வீடியோ எடுத்து இப்போ அப்லோட் பண்ணும்போது, இந்த வீடியோ பார்த்து சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி சொல்றது? திருந்தலாம். இல்ல அவேர்னஸா கொஞ்சம் பேர் இருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கிறேன். சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டா இந்த சம்பவங்கிறது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இந்த சம்பவங்கிறது இந்த எங்க கோயம்புத்தூர்ல சூலூருங்கிற ஒரு ஏரியால தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல அந்த சின்ன குழந்தைய பாலியல் பண்ணி கொண்டிருக்காங்களா அந்த டேஷ் அவங்க பாத்தீங்கன்னா 2 பேர் கைதுங்கிறது செஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரை கைது பண்ணியிருக்காங்களா, அவங்க பேர் என்ன, இந்த சம்பவம் ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த சம்பவங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம். எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படிங்கறது பார்த்துடலாம். சரிங்களா? இந்த ஒரு கொடூரமான சம்பவங்கிறது இப்போ போன இந்த மே 21 தான் நடந்திருக்கு. அப்போ இந்த மே 21ஆம் தேதி கரெக்டா ஒரு மாலை 5 மணி அளவுல பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் வீடோ இல்ல பக்கத்து வீடுக்காரரோ அவர் பேர் என்ன, அந்த டேஷ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் பேர் தான் கார்த்தி. அவர் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய கடத்தி எடுத்துட்டு போயிருக்கான். ஓகேங்களா? அவங்க வீட்டுல இப்ப குழந்தை காணும்னா எல்லாம் பதறுவாங்கல்ல. அதே பதட்டத்துல என்ன நம்ம குழந்தை வெளியே தான் விளையாண்டுட்டு இருந்துச்சு, காணுமே அப்படின்னு இவங்க பதட்டத்துல எல்லாம் தேடி இருக்காங்க. குழந்தைங்கிறது கிடைக்கல. அடுத்து அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க? அடுத்து ஸ்ட்ரைட்டா எல்லா வீட்லயும் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, கரெக்டா அந்த 100 இருக்குல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா கால் பண்ணி போனுங்கிறது பண்ணிருக்காங்க. அப்போ மணிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 8:30ல இருந்து 8:45 இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா போலீஸ் சைட்ல இருந்து அவங்க ஒரு 10 மணி வாக்குல இந்த இப்போ இந்த கொலை காணுங்கிற சம்பவம் நடந்துச்சுல, இதுக்கான வழக்க பாத்தீங்கன்னா பதிவுங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது இப்போ போலீஸ் பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட்ங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அடுத்தது 5 சிறப்பு குழுவை அமைச்சு அந்த குழந்தையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்களே அவங்கள்ட்ட விசாரணைங்கிறது நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையில தான் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த குழந்தை மட்டும் இல்லாம இதோட சேர்த்து அந்த ஏரியால இருக்கிற கார்த்திக் என்பவரும் பாத்தீங்கன்னா காணாம போயிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி இப்போ எடுத்தோடனே அவர் எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாரு அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதை செக் பண்ணதுல
இவன் தான் இந்த டேஷ் கார்த்தி இருக்கான்ல, அவன் தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போலீஸ் சைட்ல இருந்து. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலீஸ் சைட்ல இருந்து, இவன் தான் இந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான் அப்படிங்கிறத. இப்போ அடுத்தது விசாரணைய அவங்க தொடங்கி இருக்காங்க. இவன் அடுத்த டாபிக்ல இவன் எப்படி கைது செஞ்சாங்க, எங்க கைது செஞ்சாங்க, அவன்கிட்ட இருந்து என்னென்ன விசாரணைங்கிறது பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரிதான் இந்த டேஷ் கார்த்தி இருக்கான்ல, அவன் இப்போ போலீஸ்காரங்க இப்போ ரவுண்ட்ஸ்ல இப்போ அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை தேடி அவனை கண்டுபிடிக்கும் போது அவன் எங்க இருந்தானா, எங்க ஊர்ல இருக்கிற இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற கண்ணம்பாளையம் அங்க இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல தான் பாத்தீங்கன்னா முதல் தளம். அது ஓகேங்களா? அங்க அந்த முதல் தளத்துல இருந்த வீட்டுல தான் பாத்தீங்கன்னா இவன் பதுங்கி இருந்திருக்கான். போலீஸ் சைட்ல இருந்து இவன் இங்கதான் பதுங்கி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அவனை பாத்தீங்கன்னா சுற்றி வளைச்சிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடிக்க போற டைம் இப்போ இவன் ஒளிஞ்சிருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் இது செக்ஷன்ல. ஓகேங்களா? அங்க இருந்து இவன் போலீஸ்காரங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த டேஷ் கார்த்திங்கிறவன் அங்க இருந்து குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். எதுக்கு? இந்த போலீஸ்காரர்கள் தப்பிச்சு வர்றதுக்கு. அவன் அங்க இருந்து குதிச்சால, குதிச்சதுல அவனோட இந்த கை கால், இந்த வலது கை கால் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா எலும்புங்கிறது முறிஞ்சிருக்கு. இப்போ மேல குதிச்சிட்டான் இந்த டேஷ் கார்த்தி. குதிச்சதுல அவன் கை கால்லாம் உடஞ்சிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஈஸியா போலீஸ் சைட்ல இருந்து அவனை கைதுங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டேஷ் கார்த்தியை பாத்தீங்கன்னா போலீஸ் இருந்து பிடிச்சிட்டாங்க. இவனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணைங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையில தான் இந்த நாயின்னு சொல்றதை விட டேஷ்னே சொல்றேன், சரிங்களா? உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் வேர்டு இருக்கோ அதை பாத்தீங்கன்னா நீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க. இந்த டேஷ் காரங்க ஒருத்தன் இல்ல 2 பேருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டா இந்த கார்த்திங்கிறவன் அவன் விசாரணையில என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? அவன் ஒத்துக்கிட்டான். நான் தான் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இந்த டேஷ் என்ன பண்ணியிருக்கான், கார்த்திங்கிறவன் பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தென்னந்தோப்புல அந்த சின்ன குழந்தைய பாத்தீங்கன்னா குழந்தையும் பண்ணியிருக்கான். இதுவே நம்மளுக்கு கேட்கும்போது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இதுக்கு மேல இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, இவன் மட்டும் இந்த சம்பவம் பண்ணல. இவனோட சேர்ந்து எத்தனை வயசு, 30 வயசு ஆன மோகன் என்பவன் பாத்தீங்கன்னா அந்த டேஷும் தான் இவன் கூட சேர்ந்து இந்த சம்பவத்தை ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு அவனே அவன் வாயால பாத்தீங்கன்னா வாக்குமூலங்கள் தந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் சைட்ல இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது சிறுமியின் வழக்கு தானே, அதனால இந்த 2 டேஷ்கள் மேல பாத்தீங்கன்னா இந்த போக்சோ சட்டங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க ரெஜிஸ்டர்ங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இவங்க எப்படி மாட்டினாங்க, அதுக்கப்புறம் இவங்க எப்படி அந்த குழந்தை என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க வாயிலிருந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக்ல இப்போ இந்த 2 டேஷ்ங்கிறதும் மாட்டிட்டாங்க. கரெக்டா? இந்த 2 டேஷ் மாட்டினோன்னு இப்போ அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் தற்போதைய நிலை, இப்போதைக்கு இந்த வழக்குங்கிறது என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த அடுத்த டாபிக்ல நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இன்னும் இந்த விசாரணைங்கிறது முடிஞ்சு தீர்ப்புங்கிறது இன்னும் வழங்குற கட்டத்துக்கு இந்த கேஸுங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் வரல. இன்னும் இந்த வழக்குங்கிறது இன்னும் தீர்ப்பு கிடைக்காம இன்னும் விசாரணையில தான் இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற A to Z பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க சைட்ல இருந்து அவங்க விசாரணைங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 2 குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா நீதிமன்ற காவலில பாத்தீங்கன்னா இந்த 2 பேர்த்த இந்த டேஷ் 2 பேர் இருக்காங்களே அவங்களுக்கு நீதிமன்ற காவல்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் இப்போதைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது இவங்களுக்கு மேக்சிமம் அதிகபட்ச தண்டனை பாத்தீங்கன்னா உறுதியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி யார் யார் இந்த பிரச்சனைக்கு இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கா இருக்கட்டும் இல்ல ஆயுள் தண்டனையா இருக்கட்டும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட தற்போதைய புது முதலமைச்சரான நம்ம ஜோசப் விஜய் இருக்கார்ல, அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் முக்கியமான தலைவர்களா இருப்பாங்க, கட்சி தலைவர்களா இருக்கட்டும் இல்ல வேற முக்கியமான நபர்களா இருப்பாங்களே, அவங்களும் உறுதி பண்ணி இருக்காங்க. இந்த மாதிரி இந்த 2 டேஷ்களுக்கு பாத்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனைய
கண்டிப்பா அரசாங்கமா இருக்கட்டும், இல்ல விஜய் சேதுபதி அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இவங்களுக்கு கண்டிப்பா உச்சபட்ச தண்டனையான என்ன தண்டனையா இருந்தாலும் நாங்க வாங்கி தருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்குறுதிங்கிறதும் அவர் அளிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த விசாரணைய போலீஸ்ல இருந்து சீக்கிரமா அவங்க விசாரிச்சு இந்த குற்ற பத்திரிக்கை இருக்குல்ல அதை பாத்தீங்கன்னா சீக்கிரமா தாக்கல் செய்யணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சரான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸுக்கு ஒரு கட்டளைங்கிறது அவர் சைட்ல இருந்து போட்டிருக்காங்க. உங்களால எவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி சீக்கிரம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் சைட்ல இருந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டளைங்கிறது நம்ம போலீஸ்காரங்களுக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 டேஷோட சம்பவம் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த சின்ன 10 வயசான அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அவங்கள பாலியல் பண்ணி கொண்டிருக்காங்களே அவங்களோட உடம்ப அந்த குழந்தையோட உடம்ப பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனை பண்ணி அந்த குழந்தையோட உடம்ப அவங்க குடும்பத்தினா அவங்க குடும்பம் இருப்பாங்களே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்சது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப சைட்ல இருந்து அவங்க சொந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் அங்க தகனங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு வெறிங்கிறது வருதுல்ல. இப்ப அவங்க 2 பேர் மட்டும் நம்ம கையில கிடைச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இப்போ நான் சொல்றேன், இப்போ இந்த 2 டேஷ் என் கையில கிடைச்சாங்கன்னா நம்ம தெறி படம் இருக்குல்ல அதுல எப்படி அந்த பிரிட்ஜு கீழே அவங்கள தொங்க விட்டு சம்பவங்கள் பண்ணுவாரு விஜய், அந்த மாதிரி அதை விட கொடூரமான தண்டனையா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன். சட்டம் இதெல்லாம் இருக்கு, ஆனாலும் சட்டத்துக்கு பயப்படாம இந்த மாதிரி டேஷ்ல நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் அடுத்த டைம் இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அப்படின்னு பயம் வரணும். இந்த சம்பவம் பண்றதுக்கு அவங்க மனசுல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கிறது வரணும். அப்படி வந்தாதான் அடுத்த டைம்ல இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை செய்யறதுக்கா யோசிக்கிறது கூட பாத்தீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு தண்டனைங்கிறது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்கணும். இந்த சம்பவத்தால இப்ப இந்த நடந்துச்சுல இந்த துயரமான சம்பவம் இதால பாத்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல இந்தியாவா இருக்கட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது அதிர்ச்சியிலையும் கோபத்திலையும் தான் இந்த 2 குற்றவாளிகள் மேல இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட பெற்றோர்கள் இருப்பாங்களே அவங்களா இருக்கட்டும் இல்ல அவங்க உறவினர்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாதிரி இருக்கிற பொதுமக்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இந்த 2 டேஷ்களுக்கும் அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க சைட்ல அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க சரிங்களா, இது பாத்தீங்கன்னா உங்களோட டைம் சரியா. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி இப்ப அந்த 2 பேர்த்து அவங்க தராங்க உங்க கையில, உங்க சைட்ல இருந்து நீங்க எந்த மாதிரி தண்டனையை அவனுக்கு கொடுப்பீங்க? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தண்டனை அவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி சம்பவம் பண்றாங்களே இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் அடுத்த டைம் இந்த மாதிரி சம்பவத்தை பண்றதுக்கு அவங்க பயப்படுவாங்கன்னு அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு மைண்ட்ல இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போவாங்க சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் ஒரு மாசத்துக்கு இல்ல வாரத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா புதுசா வாரத்துக்கே இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம். அரசியலுக்குள்ள போக விரும்பல சரிங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆட்சிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்காக தான் மக்கள் மாற்றத்தை இப்போ விரும்பி இப்போ அடுத்தது புது சிஎமான நம்ம விஜய பாத்தீங்கன்னா உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவர் ஆட்சிலையும் இந்த மாதிரி சம்பவம் வருது நடக்கிறது வேதனைதான் இருக்கு இது கேட்கும் போதெல்லாம். சரி, அந்த குழந்தையோட ஆத்மா பாத்தீங்கன்னா சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பா நம்ம இறைவனிடம் நம்ம வேண்டிக்கலாம் ஓகேங்களா. சரி, இந்த சம்பவத்தை பத்தின உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க ஓகேங்களா. அப்படி இல்லாட்டி நான் ஏதாச்சும் பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க ஓகேங்களா. அப்படி இல்லை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த சம்பவத்தை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் தெரியாம இருந்தாங்கன்னா அப்படி என்ன நடந்துச்சு, இந்த 2 டேஷ்கள் யாரு அப்படின்னு தெரியாம இருப்பாங்களா? அப்படி யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோங்கிறது ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் அடுத்தது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எப்படி யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற நம்ம கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மள மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? சரி, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இந்த சம்பவம் என்னன்னு தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்டா ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. ஓகேங்களா? உங்களை இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.